ஆனால் எல்லாமே சூப்பர் ஹிட்ல நல்லா இருந்தது சாப்பாடு. இப்படி போறியா? இப்படி போனா இல்லை சென்ட் ஜோசப். ஓகே ஓகே ஓகே. வேறு ரூட்டு போய் ஐபிஎம் லைட் போடுறோம் பார்ப்போம். நீ எப்படா அது சொல்லவே இல்லையா? நான் வந்து கொஞ்சம் இருக்கேன் யோசிக்கிறேன். அப்பா இருந்தது அது ஒன்று சொல்லுவேன் நான் கண்ணம்மா. அதுக்கப்புறம் கண்ணம்மா மேரேஜ் ஆச்சு. இது ஹாசனில் ஏதாவது ஒரு சில டேஸ்லாம் இருக்கும். ஆமாம், நான் நிறையா இருக்கும்ல, யோசிக்க நமக்கு எதோ தோணும். அதில் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில டேஸ்லாம் சொல்லுவேன். சில இந்த கணபதி ஃபெஸ்டிவல்லாம் இங்கே நடக்கும்ல, நமக்கு வந்து இப்போ அப்பா இருந்து என்ஜாய் பண்ண டேஸ் ரொம்ப முக்கியமான நாட்கள். இப்போ எனக்கு எங்கள் அம்மாவோட இருந்த டேஸ். ஆமாம் எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தில் இருக்கிற டேஸ். ஆமாம் கரெக்டு தான். வயசாச்சுங்க, 93 வயசு. எல்லாம் என்ன ஓகே. இது நான் படித்த ஸ்கூல் மணி சென்ட் ஜோசப். இல்லை, நான் சென்ட் ஜோசப். அதாவது எல்கேஜி டு ப்ளஸ் 2 இல்லை, ஹை ஸ்கூல் சென்ட் ஜோசப். அப்படியே இருக்கிறா போன தடவை அந்த போது காமிச்சிருந்தேன், ஞாபகம் சென்ட் ஜோசப் ஸ்கூல். இங்கே வந்து குல்கன்னு பன்னு கொடுப்பான், ரொம்ப டேஸ்டாக போயிட்டான். அப்படியே இருக்கு. ஆ அப்படியே. எத்தனாவது? 8th 9th? 8th 9th 10th. 8thலேருந்து வந்தியா? ஆமாண்ணா. ஆக்சுவலாக இங்கே கிடைக்காது. இங்கே தான் உனக்கு லாங். அப்புறம் எப்படி நடுவில் உங்களுக்கு இடம் முடிச்சது? ஆக்சுவலாக என்னோட 7th மார்க் நல்லா எடுத்திருந்தேன். பப்ளிக் எக்ஸாம் எங்களுக்கு 7th. வந்து நாங்கள் திருச்சி வந்துட்டோம். அப்போ இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இங்கே சென்ட் ஜோசஃபில். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, எதிர்த்த வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பாவை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டாங்க, சென்ட் ஜோசப்லாம் கிடைக்காது அப்படின்னு. எங்கள் அப்பா கடுப்பாகி ஏறா ஸ்கூட்டர்லன்னு சொல்லி என்னையும் அம்மாவையும் 2 பேரையும் கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு வந்து மார்க்ஸ் கார்டு வச்சாங்க. ஃபாதர் உடனே கொடுத்துட்டாரு. இங்கே ஃபாதர்னா இங்கே சென்ட் ஜோசப்பில் ஃபாதர். எங்கே பெண் போடுறது? இங்கே யுனைடெட் ஸ்கூல் வரும். அரவிந்தாவோட பிரான்ச். அரவிந்தா வந்து 1 to 7th வந்து கான்வென்ட், அதனால கான்வென்ட்ல படிச்சது. 8th 9th 10th சென்ட் ஜோசப் தான் பிராண்ட். ஆக்சுவலா நான் அரவிந்தா ஃபுல். நீ 10th வரைக்கும் அங்கே தான் படிச்ச? ஆமாம். அந்த ஸ்கூலுக்கு அவ்வளோ இல்லை, கிடையவே கிடையாது. நான் வர ரூட்டு தான் நான் போகிறேன். அப்படி எங்கே படிச்சாரு? ஸ்ரீ அரவிந்தா ஸ்கூல். இவர் தீபோ சொன்ன ஸ்கூல். நான் கான்வென்ட் அங்கே தான். ஒரே ஸ்கூல் தான். நான் 7th வரைக்கும் அங்கே படித்தேன். இவன் 8th 9th 10th கூட அங்கேயே படித்தான். நான் 8th 9th 10th இங்கே வந்துட்டேன். நான் வர அது கிருஷ்ணா காலேஜ். ஓ, இங்கே வந்து அது காலேஜ்னு சொல்லி. அப்படியே 11th 12th அங்கே தான் பண்ணா. கிருஷ்ணா காலேஜ் அந்த பானு தியேட்டர் பின்னாடி. ரெகுலர் காலேஜ் மாதிரி. இங்கே தான் ஃபுட்பால். பானு தியேட்டர் பின்னாடி. ஆக்சுவலாக இங்கே தான் ஃபுட்பால். இங்கே கிரவுண்ட் இருக்குல்ல சென்ட் ஜோசப்பில். ஈவினிங் வந்து இங்கே ஃபுட்பால் விளையாட்டு போகும் இந்த கிரவுண்டில். அபியோட கிரிக்கெட் மேட்ச் நீ தான் நடந்துச்சு? அபியோட ஹை ஸ்கூல் ஃபீல்ட். அது நம்ம சதன் ஸ்டாருக்கு ஆப்போசிட் அங்கே தான். சதன் ஸ்டார் ஆப்போசிட் இல்லடா, அதான் இந்த சைடு தான் எல்லாம். அபியோட லைஃப் டைம் டோர்னமெண்ட் ஆடவே இல்லை. ஆனால் இது ஆக்சுவலாக நாங்கள் வர மணி இது வந்து நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வர ரெகுலர் ரூட். இது அதே ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு கிரவுண்டில் நிறைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரும்போது கிரவுண்ட் வழியே வருவோம். இதுதான் அதுதான் அபியோட ஐகானிக் இது. அதுதானே வேணாம். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியம் வரும் இங்கே. அங்கே ரைட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியம் அது காட்டுறேன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். பிஹெச்எல் போகும்போதுலாம் ரொம்பவே ஒரு மாதிரி. ஆமாம், எனக்கும் உண்டு. பிஹெச்எல் போனால் எனக்கு எப்போவுமே அது உண்டு.
ஏன்னா அது ரொம்ப செழிப்பா இருந்த இடத்த இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப மோசமாக இருக்காங்க பிஹெச்எல். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பாழஞ்ச பேர் ஆகியிருக்காங்கண்ணே. பாழஞ்ச ஆமா, ஆமா. ரிச்சி அது அங்கே போனால் எப்படி இருக்குது தெரியுமா? எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிளாக இருக்கு. இப்போ ஹாஸ்டல் உல்ட்டா இம்ப்ரூவ் இருக்கு, டெவலப் ஆயிருக்கு. டெவலப் ஆயிருக்கு. ரிச்சி பெல் ரொம்ப மோசம் இருக்கு. ரொம்ப தான். ஆனால் இங்கே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு, நான் அதை கூட்டு போகிறேன். ஜஸ்ட் பாருங்க, சாப்பிட போகிறதில்ல. எம்ஜி ரோடு தானே இது? எம்ஜி ரோடு. இங்கே தான் என்னோட காலேஜ், மல்நாடு காலேஜ். நான் எம்சி இங்கே தான் பண்ணேன். இங்கே கொஞ்சம் உள்ளார போனேன். அது நாளைக்கு நம்ம வரும்போது காட்டுறேன் நான். அது அப்புறம் எம்சிஎஃப் ஒன்று இருக்குங்க, மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி. அது அலைபீட்லேருந்து ரிட்டர்ன் வர ரிட்டர்னு அங்கே சேட்டலைட்லாம் அங்கே தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே லெஃப்ட்டில் தான் ஃபுட் ஸ்ட்ரீட்னு. ஃபுட் இது ஃபுல் அதே மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்கேன். எம்ஜி ரோடு தானே இது? ஆமாம், இந்த பாருங்க இங்கே. அது யூஜி பண்ண காலேஜ் எந்த இடம்? அது என்டிஆர்கே காலேஜ் காட்டுறேன் நான். வீடுக்கு பக்கம். ஓ, நம்ம வீடு பக்கத்துல இருக்கு. ஆமாம், தெரியுதா? அதே தான், அதே மாதிரி. எப்படி போட்டாலும் இந்த ஓட்டம் வருது. சமயம் உடனே நாளைக்கு இங்கே வரும். சாயங்காலம் வாங்க. ஓகே. இந்த டெக்ஸ்டைல் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் குவாலிட்டியாக சீப்பாலாம் உண்டு அப்படிலாம் இருக்கானே அப்படிலாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படி ஒன்றும் கிடையாது. பெங்களூர் ரேட்டா? அதே ரேட்டு தானே இங்கேயுமே, அந்த அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை, அதாவது என்னன்னா பெங்களூரில் வந்து உங்களுக்கு இதான் பண்ணி ஏன்னா கடையோட படித்த காலேஜ் அதோட லெஃப்ட் தான். இது ஃபுல்லாக என் காலேஜ் இங்கே தான் ஆரம்பிச்சு. இது ஆக்சுவலாக பேக் கேட். இது பின்னாடி முன்னாடி வரும். இது யூஜி மல்நாடு இல்ல. காலேஜ். மல்நாடு ரொம்ப பெருசு. இன்னும் இருக்கு. திருப்பி யூட்டர்ன் பண்ணுறா. முன்னாடி கொஞ்சம் முன்னாடி. மல்நாடு இதான் இது ஃபுல்லாக காலேஜ். ஆக்சுவலாகவே இது வந்து இதில் டாப்ஸ் காலேஜஸில் இருக்குது. இது தேவகோட வீட்டில் வரும் சொல்லுவாங்க. ஆமாம்மா. ஐயோ, அவங்க ஃபேமிலி பற்றி இப்போ பேசவே கூடாது. அவ்வளோ கெட்ட பேர். பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. அவர் கிரேட்னே. அவர் பேரம் பண்ண வேலை எத்தனை நாள் பிரைம் மினிஸ்டர்னா தெரியலண்ணே. 97 ஒரு 3 மாதம் 6 மாதம் 3 மாதம். அது வந்து எதுக்குன்னா ராசனை விட்டு வந்து இந்த வருஷம் ஆகிய ஊட்டெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். அது எப்படி சொந்த ஊர். டக்குன்னு படிச்சு ஊட்டெல்லாம் வரும். சொந்த ஊர். நீ எந்த கார்னர்லேருந்து எங்கே போனாலும் அஸ்வினாக்கே தெரியும். எங்களுக்கு விடுங்க, இங்கே அஸ்வினாக்கே வீட்டுக்கு வழி தெரியும். அதாவது அண்ணாக்கு டைரக்ஷன் தெரியும். அந்த லைனில் பிடிச்சி ஒரு 2-3 பாயிண்ட் கிடச்சிட்டு தான் போயிடுவோம். என்னன்னா போயிடும். கிட்டத்தட்ட இப்போ இந்த லெஃப்ட்ல இந்த ரோட்டோட எண்ட் Exactly. போயிடும். எக்ஸாக்ட்லி.